வணக்கங்க. நான் வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். மாடுகள் வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த மாட்டுக்கான அடிப்படை விஷயங்கள். நம்ம சின்ன பிள்ளைகளை குழந்தைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பொதுவாக கால்நடை வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நோய் வராமல் பார்த்துக்கிற அளவுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். குளிச்சா தலையை தோட்டி விடுறது, வெயில் அதிக நேரம் நிற்க விடாமல், காற்றுல அதிக நேரம் நிற்க விடாமல், மழையில் நிற்க விடாமல், நல்லா கழுவி சாப்பாடு கொடுக்கறது, நல்ல சாப்பாடு கொடுக்கறது, அவன் செரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஓட ஒடியார ஒரு வகை பண்ணி கொடுக்கறது, ஒரு நோய் வந்ததுன்னா நோய் வராமல் பார்த்துக்கிறது, வந்ததுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, சரியான மருத்துவம் பண்ணி அதை இல்லாமல் பண்ணுறது. இதெல்லாம் தான் நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் திறனோடு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இதில் எந்த விதமான ஒரு சின்ன இம்மி அளவு குறைவும் இல்லாமல் வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் மாடு வளர்ப்பு. ஏன்னா மாடுகள் நம்ம பிள்ளைய மாதிரி பேசாது சிரிக்காது, அவ்வளோதான். ஆனால் எந்த விதத்துலேயும் நம்ம பிள்ளைகளுக்கு குறைவான பொருள் கிடையாது, உயிர் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ஊர் வழியில் ஒரு தவறான உணவு முறைகளை கொடுக்கறது, சுகாதாரமற்ற சூழ்நிலையை உருவாக்குறது, முக்கியமாக அதை அலட்சியமாக நினைக்கிறது. இதால் தான் இன்னைக்கு கால்நடை பெருக்கம் அப்படிங்கிறது அல்லது கால்நடைகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இதை சரி செய்யணும்னா இது வேறு யார்ட்டும் இல்லை, அந்த குணம் நம்மகிட்ட தான் இருக்கணும். மாடு என்றைக்கும் தப்பு பண்ணாது. நம்ம பண்ணுறது தான் மாடுக்கு மிகப்பெரிய தவறாக முடியுது. பொதுவாக அது குடிக்கிற தண்ணீர் சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அது கிணத்துல இருந்தாலும் வந்தாலும் சரி, போர்லேருந்து வந்தாலும் தரமான தண்ணியாக இருக்கணும். அந்த தண்ணீரை முடிஞ்ச அளவுக்கு பனிக்காலத்தில் சுட வச்சு அதில் ஊற்றி விடலாம். ரொம்ப குளிர்மையாக இருக்கிற தண்ணீரை கொடுக்கக்கூடாது. தண்ணியை சுட வச்சு அதில் ஊற்றி விட்டு அதை இயல்பான அளவில் குடிக்க வைக்கணும். ஒரு நாளைக்கு பெரிய மாடு அப்படின்னா ஒரு 20லேருந்து 30 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசை வச்சுக்கணும். ஒரு கண்ணுக்குட்டின்னா குறைந்தபட்சம் 5லேருந்து 10 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு ஆடு அப்படின்னா கண்டிப்பாக 5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டாலே நல்லாயிருக்கும். தண்ணி குடிக்கிறப்ப அதோடைய தண்ணீரோட அந்த சூழ்நிலையில் நம்ம கொடுக்க வேண்டியது, ஒருவேளை தண்ணீர் தவறாக இருந்தாலும் நம்மளுடைய கிணறுலையோ போர்லேயோ வரக்கூடிய தண்ணீரோட தரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஈயம் கரைசல் மாதிரியான பொருள்களை ஒரு மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவுலையும், பெரிய மாடுகளுக்கு 10 மில்லி அப்படிங்கிற அளவுக்கும் தினசரி தண்ணியில் கலந்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதால் தண்ணீரில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரியாகும். ரெண்டாவது விஷயம், அது வைக்கக்கூடிய பாத்திரத்தை முழுமையாக நல்லா சுத்தமாக டெய்லி கழுவி தண்ணி வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகாதாரம் இல்லாமல் வைக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த தொழுவத்தை சரியான அளவில் பாதுகாக்கிறதும், ஈக்கள் ஈரம் இதிலேருந்து பாதுகாக்கிறது முக்கியம். வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு சின்ன சமதளம் சிமெண்ட்டு போட்டு ஒரு சரிவான தளம் போட்டுக்கலாம். இதன் மூலமாக கோமியம் அந்த இடத்துல நிற்காமையும் கழுவி விட்டால் அந்த கோமியம் வெளியே போகிறதையும் உறுதிப்படுத்தலாம். சாணத்தை தினசரி அள்ளிடணும், அதையும் நல்லா கழுவி விட்டால் நல்லது. மாடுகளை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அதிக அளவில் குளிப்பாட்டி விட முடியுமோ குளிப்பாட்டி விடணும். தண்ணி அடித்து விடணும். வெயில் காலத்தில் அதோட உடம்புல தண்ணீர் அதிகமாக படுறது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் முடிஞ்ச காலங்களில் மழைக்காலங்கள்லேயுமே குளிப்பாட்டி விடணும். கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு மேலே அடித்து விடணும். சோலார் மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது, சுடு தண்ணி எளிமையாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நம்மளும் சுணக்கம் இல்லாமல் செய்வோம். அதை நம்ம மாடுகள் மேலே அடித்து விடுறது ரொம்ப நல்லது. அது இயல்பாக இருக்க வகை பண்ணும். அதோட உடம்பு பகுதியில் ஈயம் கரைசலை தடவி விடுறது, குளிப்பாட்டினதுக்கப்புறம் ஒரு 100 மில்லியை ஒரு 20 லிட்டர் வாளியில் கலந்து உடல் பகுதியில் கலந்து விடுறது, இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இது பண்ணதுக்கப்புறம்
அதோடைய உட்காரக்கூடிய இடம், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி ஈயம் கரைசல் கலந்து ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுத்துட்றது கொசு வர்றது அல்லது அசாதாரண சூழ்நிலைகள்லாம் சரி பண்ண வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அடர் தீவனம் வைக்கணும் அப்படின்னாலும் அந்த தட்டை தினசரி கழுவணும், அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கணும். அப்படிங்கிற அடிப்படை விஷயங்கள் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். இதனால் அதோட சாணமும் கோமியமும் விழக்கூடிய அளவும் தரமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத தினசரி ஆய்வு செய்கிறது நல்லது. கட்டித்தன்மை குறைந்தாலோ அல்லது கோமியத்தோட தரம் குறைந்தாலோ அல்லது அளவு குறைந்தாலோ வாடை அதிகமாக வீசினாலோ நம்மளுடைய உணவு முறைகளை மாற்றணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி உணவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாடுகள் ஆடுகளை பொறுத்தளவில் உணவு கரெக்டாக இருந்தால் தான் குறுகிய காலத்தில் அதிகமான உடல் பெருக்கமும், மாடுகளாக இருந்தால் பாலும், ஒரு சில வகை மாடுகள் உடல் உழைப்பும், ஆடுகள் குறுகிய காலத்தில் உடல் பெருக்கமும் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படி நம்ம இருக்க வேண்டிய முக்கியமான தீவன வகைகள் என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக பசுந்தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும், அடர் தீவனம் கொடுக்கணும். இது 3ல் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்தவரை செரிமானம் கொடுக்கக்கூடிய உலர் தீவனம் அவசியம் இருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலர் தீவனத்தை மட்டுமே கொடுக்குறோம் அல்லது கொடுக்காமல் இருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணுறோம். அதால் என்ன நடக்கும் அப்படின்னா, உலர் தீவனம் மட்டுமே கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உலர் தீவனத்தில் இந்த புரோட்டீன் சத்து அப்படிங்கிற புரதச்சத்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வயிறு நிறையாது. வயிறுக்கு வேணுங்கிற ஈரப்பதத்தோடு கூடிய ஒரு உணவு, அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய எரிசக்தி கிடைக்காது. அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த மாடோ ஆடோ இயல்பான வளர்ச்சி இருக்காது. சரிங்களா? இந்த இடத்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். பொதுவாக அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வைக்கோல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வைக்கோல் வச்சுக்கணும், அல்லது வெள்ளை சோளம் போட்டு தட்டை வச்சுக்கணும், அல்லது மக்காச்சோளம் போட்டு தட்டை வச்சுக்கணும், அல்லது நம்ம துவரம் பொட்டும் துவர குருணையும் வச்சுக்கணும். கடலை பொட்டு, கடலை கொடி, கடலையோட கொடி கண்டிப்பாக வேணும். பொட்டு அல்லது உளுந்து கொடி இது வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லைனாலும் முன்கூட்டியே வாங்கி வச்சு போதுமான அளவில் சேமித்து வைக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இது இருந்தால் தான் கால்நடை பெருக்கம்ங்கிறது சாத்தியம். சரிங்களா? புரத பொருளில் இதில் பசுந்தீவனம் அப்படிங்கிற விதத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல வகை புல் வகைகள். நம்மளுடைய இடத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கோ4, கோ5 அப்படிங்கிற வகையான புல் வகைகள் இருக்குது. குறைந்தபட்சம் 4 வருடம் வெட்டிக்கிற மாதிரியான, திரும்பி வெட்டிக்கிற வகையான, ஒரு தடவை வெட்டினாலும் திரும்பி வளரக்கூடிய வகையிலான புல் வகைகள். அது நம்மளுடைய மாட்டோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த பரப்புக்கு நம்ம பயிர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கிறது சூப்பர் நேப்பியர் அப்படிங்கிற வெளிநாட்டு வகை புல்லும், அதுலேயே குட்டை வகை நேப்பியர் புல்லும் வந்திருக்குங்க. இது இல்லாமல் கோஎஃப்எஸ் 29 அப்படிங்கிற 2 வருடங்கள் வெட்டிக்கிற வகையிலான பசுந்தீவன பயிர் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வளர்த்து முறையான அளவுக்கு, அதாவது குறைந்தபட்சம் 20% அளவுக்கு, ஒரு மாடு 300 கிலோ இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு 20% சொல்ல முடியாது, சூழ்நிலையை பொறுத்து கொடுக்கணும். அதாவது 300 கிலோ அப்படிங்கும்போது 30 கிலோ தினசரி தீவனம் தரணும். அந்த 30 கிலோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 20 கிலோ அளவுக்கு பசுந்தீவனம் நம்ம தரணும். அதில் மாற்றம் வைக்கக்கூடாது. அவசியம் 20லேருந்து 22 கிலோ பசுந்தீவனம் கொடுக்கணும். அதற்கு இந்த புல் வகைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் நான் உலர் தீவனம் சொல்லியிருக்கேன், பசுந்தீவனம் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக வச்சுக்க வேண்டியது புரதச்சத்து உள்ள புல் வகைகள் அல்லது இலைகள் கொடுக்கறது. அதில் முக்கியமாக குதிரை மசால்னு ஒரு வகை இருக்குங்க, கொலக்கட்டை புல் இருக்குது, ஸ்டைலோஸ்னு ஒரு புல் இருக்குது,
முயல் மசால் இருக்குது. நம்மளுடைய தோட்டத்தில் பலா மரம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பலா மரம் வளர்த்துக்கலாம். இதெல்லாம் அடிப்படையில் நமக்கு ஒரு விலங்குக்கு தேவையான புரதச்சத்து கொடுக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எப்படி நம்ம சோறு சாம்பார்னு போடுறோமோ அதே மாதிரி பசுந்தீவனத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி புரதச்சத்து உள்ள பொருள்களை அது சரியான அளவில் கொடுக்கறதும், வேப்ப இலைகள் வேப்பம் கொழுந்து நம்ம கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதத்தில் ஒரு முறையாவது வேப்ப இலை மற்றும் வேப்பம் கொழுந்த தீவனத்தோடு கலந்து கொடுக்கலாம். இந்த குதிரை மசால், முயல் மசால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மட்டுமே கொடுத்துடக்கூடாது, அதுவும் தவறு. நல்ல முழுமையாக வளர்கிற மாதிரி அமைப்பில் 2 பசுந்தீவனத்தையும் இந்த புரத சத்து உள்ள கொடிகளையும் இலைகளையும் தொடர்ந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த உலர் தீவனத்துலேயுமே உலர் தீவனத்தை நம்ம உருவாக்குறதுக்கு அல்லது அடர் தீவனம் நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அதற்கு தேவையான சிறுதானியங்கள் நம்மளுடைய தோட்டத்தில் எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் வளர்த்து அதோட தட்டைகளை எடுத்து வச்சுக்கிறதும், அதோட தானியங்களை எடுத்து வச்சு நம்மளே அரைச்சிக்கிறதும், நிறைய உற்பத்தி ஆகிற நேரங்களில் விலை கம்மியாக இருக்கும்போது அது அந்த இப்போ உதாரணத்துக்கு மக்காச்சோளம் அப்படின்னா அந்த விதைகளை வாங்கி வச்சுக்கிறது, அல்லது அதை புடைக்கக்கூடிய ஆலைகள்லேருந்து அந்த பொட்டுகள் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அதே நேரத்தில் விலை கம்மியான மக்காச்சோளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விதைகளை அரைச்சி குருணையை வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அறுவடை நாட்களில் வைக்கப்புல் வாங்கி நம்ம ஒரு இடத்துல பாதுகாப்பை அதையும் முறைப்படுத்தி பூஞ்சானம் பிடிக்காத அளவுக்கு தெளிப்புகள் தெளித்து அதை முறையாக வச்சுக்கிறது, சேமித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேர்க்கடலை கொடி கிடைச்சாலும் சரி, கொள்ளு செடியோட கொடி கிடைச்சாலும் சரி, கேழ்வரகோட தட்டை கிடைச்சாலும் நல்லா தெளித்து அதாவது முக்கியமாக ஈயம் கரைசல் தெளிக்கிறது, சுண்ணாம்பு கரைசல் நம்ம கலந்து தெளிச்சுக்கிறது, இதெல்லாம் தெளித்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நல்லது. சரிங்களா? எப்போ பொட்டு கொடுத்தாலும் அந்த பொட்டோட அந்த குருணையும் இருக்கணும். பொட்டை மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம நிறையா நேரம் அதுதான் செய்கிறோம், அது செய்யக்கூடாது. பொட்டோட குருணையும் கலந்து கொடுக்கணும். இந்த கவனம் வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாடு வளர்ப்பில். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அது முறையாக செரிக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறது ரொம்ப முக்கியம். அந்த செரிமானம் இருக்கிறதுக்கு தான் ஈயம் கரைசலை நான் கலந்து கொடுக்க சொன்னேன் தண்ணியில். முடிந்த அளவுக்கு நடக்க விடலாம். ஒரு நாளைக்கு அதிகமான வெயிலில் இருக்க வைக்க வேண்டாம். அதோடைய நோய்களை ஆய்வு செய்கிறதும், நோய்கள் என்னென்ன வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அது வரவிடாமல் பண்ணுற அளவுக்கு அதற்கு வேணுங்கிற மூலிகை தாவரங்களை அதோடைய உணவோடு கலந்து கொடுக்கறது, அது ஒரு தொழில்நுட்பம். ஒரு சில வகை மாடுகள் எல்லா தீவனத்தையும் எடுத்துக்காது. ஒரு சில அதாவது நம்ம மூலிகைகளை கலந்து கொடுக்குறப்ப அந்த கசப்பு தன்மையால் சாப்பிடாம கூட இருக்கும். அப்போ அதை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியில் கல் உப்பு போட்டு கலந்து அப்படி தெளித்து விட்டு கொடுக்கலாம். அது ஒரு சில வகை மாடுகளுக்கு பிடிக்கும். அல்லது நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கலந்து தெளித்து கொடுக்கலாம். அது ஒரு சில வகை மாடுகளுக்கு பிடிக்கும். அல்லது இதையே ஒரே வகை மாட்டுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எந்த விதமான கசப்பு பொருள்களாக இருந்தாலும் அதை எடுத்துக்க பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த கவனம் வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி வேப்ப கொழுந்து கொடுக்கறது, வேப்ப தலை கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி புளியந்தலை கொடுக்கறது, கொடுக்காப்புளியோட இலை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கவனத்தை நம்ம அடிப்படையில் வச்சுக்கலாம். எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை உடனடியாக அணுகி அது என்னன்னு கேட்டுறணும். ஆரம்பத்திலே கவனிக்கணும். பிரச்சனையோட தீவிரம் முத்துனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகக்கூடாது. நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடுகளை முறைப்படுத்தி கொண்டு வர வைக்க முடியும். சரிங்களா? நன்றிங்க.